Hello guys, welcome to Art of Auto Amel Tamil. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா SP125 2020 மாடலுக்கும் 2024 ஃபைனல் எடிஷன் பிஃபோர் அப்டேட் அந்த மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே நான் சினிமேட்டிக்கில் எடுக்கிறேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்மளோட வண்டி SP125 BS6 2020 மாடல், ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாடல். இது SP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்மார்ட் பவர், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த வண்டி வந்து வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 96,000 வந்துச்சு. ஆன் ரோட் RTO இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் இல்லாமல் எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86,000. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்படியே 10,000 பம்ப் ஆகும் எல்லாமே சேர்த்து. அக்சசரிஸ்லாம் நான் போட்டு என்னோடய ஃபைனல் பில் நான் அந்த ப்ரைஸ் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா SP125 2024 மாடல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 1,18,000 to 25,000 சம்திங் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோவில் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் நான் வந்து என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பிரேக்கிங் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா நிசின் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க, 3 piston கேலிப்பர். உங்களுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கேலிப்பர் ஆஸ் வெல் அஸ் MC ரெண்டுமே வந்து நிசினில் இருக்குது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதில் 2020 மாடலில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இது கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம். ரியரும் ஃப்ரண்ட்டும் ஈக்குவலாக அப்ளை ஆகும். ஸோ அந்த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ரியர் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரண்ட்டு ஆக்ட் ஆகும். பட் ஃப்ரண்ட் பிரேக்கில் வந்து உங்களுக்கு ரியருமே ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு 75%, ரியர் 25, அந்த மாதிரி ரெண்டுமே மாற்றி தான் அடிக்குது. என்னோட அசம்ஷனில் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சொல்கிறேன், மேபி டிஃப்ரென்ஸ் தெரியலாம். இது டோட்டலாக வந்து என்னோட ஒப்பீனியன். இப்போ அதே நம்ம SP2020 மாடலில் 2024 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் நிசின் கேலிப்பர், சரியான காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. எம்சியுமே பார்த்தீங்கன்னா வந்து எம்சியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிசினில் தான் வருது. பட் வந்து இது சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் ஆஸ் வெல் அஸ் அந்த டிஸ்க் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அந்த கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டமில் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ஆனால் இதில் 2024 மாடலில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அது ஏன்னு தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கேபிள் தான் வரும். பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூயிட் கேபிள், அதுவே வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் கேபிள். அதே நம்ம SPயில் பார்த்திங்கன்னா டூவல் இருக்கும், 2 கேபிள் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ 2 பிஸ்டன் ஆக்சுவேஷனுக்கு. அதிலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து 2020 மாடலுக்கும் 24 மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ கம்மிங் டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்மளுக்கு என்னென்ன காமிக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டைம் காமிக்கும், ட்ரிப் A ட்ரிப் B, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி காமிக்கும், உங்களுக்கு ரியல் டைம் மைலேஜும் காமிக்கும், as well as ரேஞ்ச் காமிக்கும். இப்போது டோட்டல் எவ்வளோ கவர் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுவும் காமிக்கும். இங்கே உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடும், என்ஜின் செக் லைட், நியூட்ரல், ஹை பீம், பாஸ் லைட், அதுக்கப்புறம் ரைட் சைட் இண்டிகேட்டர், இங்கே இக்கோ இண்டிகேட்டர். ஸோ அவ்வளோதான் இங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். அதில் அந்த வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இந்த SPலேயும் ஆல்மோஸ்ட் சேம் தான். நான் பெருசாக சொல்லணும்னு இல்லை, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. உங்களுக்கு இந்த சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் அது வந்திருக்கு. ஸோ இப்போ சைட் ஸ்டாண்டோட நம்ம நியூட்ரல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம யமஹா அந்த மாதிரி பைக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டாண்டு போட்டிருந்தோம், வாட்டி ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், அவ்வளோதான். ஸோ மேஜர் கீ டிஃப்ரென்ஸ் 2020 மாடலுக்கும் 2024 ஃபைனல் மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2024 OBD2B கம்ப்ளைண்ட் வரும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் டயக்னோசிஸ் 2.
இந்த 2Bன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ECUவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சென்சர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டயக்னாசிஸ் டூவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும், ரொம்ப அக்சசபிளாக இருக்கும். இந்த கார்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி 2000ஸ்லேயே வந்துச்சு. இப்போ பைக்கில் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து OBD2A மாடல் தான், இது OBD2B. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்டாக்கில் கொடுக்குறப்போ எஸ்பியில் வந்து என்ன டயர் செக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஃப்ரண்ட்டில் என்ன டயர் செக்ஷனோ அதே தான் ரியர்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 80/100, இப்போ ரியர்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 80/100 தான் போட்டிருக்கோம். எதுக்காகனா நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செக்ஷன் டயர் போட்டிருந்தேன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஒரு 100/90 அப்படி இல்லை 100/80 சம்திங் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் வைடராக இருந்துச்சு. கார்னர்ஸில் நல்லா கான்ஃபிடென்ட், பிரேக்கிங் பவரும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு பேலன்ஸ் இன்னும் கூட இருந்துச்சு. பாத் ஹோல்ஸ்லலாம் கூட உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா சைட் வால்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் ப்ராடராக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ரைடிங் எபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இதில் நான் எதுக்கு டவுன் சைஸ் பண்ணேன்னா மறுபடியும் மைலேஜ், அது ஒரு ஃபேக்டர் தான். மைலேஜ் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் எனக்கு சோலோ ரைடிங்கில் இப்போது ஓகே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் அதே 68-67 கிடைக்குது. வண்டி பழச ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாகுதுங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா மறுபடியும் டவுன் சைஸ் பண்ணியிருந்தேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம SP 125 2024 ஸ்டாக்கில் என்ன டயர்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 80/100 18 inch தான். அது கம்பெனி வந்து மேக்ஸஸ், ரொம்ப மட்டமாக இருக்குது டயர்ஸ். ISI பிராண்டிங்லாம் போட்டிருக்கு, ரொம்ப மட்டமாக இருக்குது. ரியர் டயரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதுக்கு அவங்க MRF அந்த மாதிரி எதனா கூட கொடுத்துருக்கலாம். மேக்ஸஸ் இதோட டயர் செக்ஷன் வந்து 1 செகண்ட். ஓகே, இதோட டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 100/80. ஸோ இதே டயர் செக்ஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இது டயர்ஸோட க்ரிப் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் தான். நம்ம சியட் MRF கூட பெருசாக சொல்ல முடியாது, பட் சியட் அப்போலோ ஸோ அந்த மாதிரி டயர் பிராண்ட்ஸ்லாம் க்ரிப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிரேக்கிங் டிஃப்ரென்ஸ்லாம் சத்தியமாக நல்லா தெரியும். ஆஸ் வெல் அஸ் வெட் கண்டிஷன்ஸில் வந்து சியட் அண்ட் அப்போலோ எனக்கு தெரிஞ்சு மற்ற டயர்ஸோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் கிராப் ஹோல்டர் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஃபினிஷில் வரும். இதில் இடிச்சுக்கிட்டிங்கன்னா கை வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே இந்த மாடலில் வந்து இந்த ரப்பர் ஃபினிஷ் மாதிரி வரும், பட் அழுக்கு நிறைய செய்யுது. அது இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு பெரிய கீ டிஃப்ரென்ஸ் இது 2 தான். கீ டிஃப்ரென்ஸில் இது 2 தான். ஒன்று வந்து இது E20 கிடையாது, இது வந்து நார்மல் கமர்ஷியல் ஃபியூல் தான். இதில் எவ்வளோ எத்தனால் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 5% to 10 தான் நினைக்கிறேன். ஸோ எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா E20 சப்போர்ட். உங்களுக்கு வந்து எத்தனால் வந்து 20% வரைக்கும் சேர்க்கலாம். அது எப்படின்னா 80% ஆஃப் கமர்ஷியல் ஃபியூல் ப்ளஸ் 20% ஆஃப் எத்தனால். இதில் வந்து உங்களுக்கு 5% கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி தெரியல. பட் எத்தனால் வந்து E20 போட்டிங்கன்னா கதை முடிஞ்சு. பம்பெலாம் வந்து உங்களுக்கு நாசமாக போயிடும். நான் ஆல்ரெடி சொன்னேன், E20 போட்டு தான் நம்ம வண்டியில் பர்ஃபார்மன்ஸ்லாம் பம்பெலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போன மைலேஜ் வீடியோவில் போட்டிருப்பேன். அது E20 ஃபியூல் தான் தெரியாமல் போட்டு பம்ப் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. E20 ஃபியூலில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தினால என்ன ஆகுதுன்னா பம்போட வால்ஸ்லலாம் வந்து இந்த சலைன் எப்படி சொல்கிறது, உப்பு படிஞ்ச மாதிரி அந்த ஒரு ஃபார்ம் ஆகுது. அதனால் வந்து E20 வந்து 2024 மாடலுக்கு வேணாம், 2020 மாடல் வேணாம். 2024க்குமே பெருசாக வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி அதில் கம்மியாக இருக்குது. E20ல் ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மி, பட் கமர்ஷியலில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன கிளைம் பண்ணுறாங்களோ அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி தான் கமர்ஷியலில் கண்டிப்பாக கிடைக்குதுன்னு சொல்லுவேன். இப்போது ரைடர் பிஹேவியர்னு பற்றி அந்த கான்செப்ட் பற்றி சொல்கிறேன். என்னோடய ரைடிங் பிஹேவியர் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 75 தான் போவேன். அதே என் ஃப்ரெண்டு வந்து ஆவரேஜாக ஓட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா 70லேருந்து அந்த 90 அந்த மார்க்கில் ஓட்டுறேன். எனக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து ஈஸியாக
நார்மல் ரைடிங் கண்டிஷன்ஸில் 62 அபவ்லேருந்து 68 வரைக்கும் நான் ஈஸியாக கிளைம் பண்ணுவேன். அதே இவன் வந்து 55லேருந்து அந்த 60 ரேஞ்சுக்குள்ளே தான் வரானே, அவன் வந்து 60 தாண்டலைன்னு சொல்கிறான். பிகாஸ் அவன் பில்லியன் ரைடர் ஆஸ் வெல் அஸ் இவன் ப்ளஸ் ஃபியூல் ஸ்பீட் என்ன ஸ்பீட் போகிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா 70 to 90. ஸோ ரைடிங் பிஹேவியரை பொறுத்து தான் ஃபியூல் எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் பிலீவ் பண்ணாமல் இருக்கீங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் இப்போது சில டைம் நீங்கள் 300cc வெஹிக்கிள் லைக் டியூக் 390, அப்புறம் R3, அப்புறம் RS 457 எனக்கு தெரியல. ஸோ இந்த 2 வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூரிங் போகிறப்போ உங்களுக்கு பயங்கரமாக உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு 390க்குலாம் ஆல்மோஸ்ட் 27-28 வரும். அதே நீங்கள் R3க்குலாம் பார்த்தீங்கன்னா 32 வரைக்குமே கிளைம் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் எப்படி பிஹேவியர், உங்களோட ரைடிங் பிஹேவியர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபியூல் எஃபிஷியன்சி. இதில் இப்போ என்னென்ன ரீடைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதே சைலண்ட் ஸ்டார்ட் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலாக மேஜராக எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் இது கிராஃபிக்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இது 2020 மாடலாக இல்லை 2024 மாடலான்னு சொல்லிட்டு. வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இந்த கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று OBD 2B கம்ப்ளைண்ட் ஆன் 2024 மாடல் as well as E20 கம்ப்ளைண்ட் ஆன் 2024 மாடல். இது ரெண்டுமே வந்து இதில் கிடையாது. வேறு எந்த பெரிய டிஃப்ரென்சஸுமே இல்லை. எதெல்லாம் இன்னும் டிஃபெக்ட்ஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அந்த சில டைம் ஃபால்ஸ் நியூட்ரல் வந்து இதில் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம இப்போ எஸ்பியில் வந்து சுத்தமாக கிடையாது. எப்படி அதை டிரான்ஸ்மிஷன் பழகிருச்சா இல்லை கட் பண்ணி அந்த கியர்ஸ் எல்லாம் நான் வந்து டேமேஜ் பண்ணிட்டேனான்னு தெரியல. ஃபால்ஸ் நியூட்ரல் பெருசாக கிடையாது. இதில் இவர் ஒன்றும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் கம்பெனிலெல்லாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் ஓட்ட யாருக்கும் ரெக்டிஃபை ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் பிலீவ் பண்ணுறாரு. ஓரளவுக்கு இப்போ ஓகே, முன்னை விட ஓகே. ஏன்னா வாங்கின புதுசில் நிறைய டைம் ஃபால்ஸ் நியூட்ரல் ஆச்சு, கடுப்பாக இருந்துச்சு. வண்டி வாங்கி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுத்தா எவ்வளோ கடுப்பாக இருக்கும், அதுதான். ஸோ இது நான் ஏன் வந்து சில டைம் நீங்கள் டிவிஎஸ் ரைடர் ஒரு எக்ஸ்ட்ரீம் 125க்கு ஏன் அதை விட ஏன் இது வாங்கலான்னு சொல்லணும்னு பார்த்தீங்களா, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்போயுமே ஒரு பைக் வாங்குறீங்களா, ஒரு 5 years அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட், இல்லை 6 years அந்த டைம் பீரியட் வரைக்கும் வரணும்னு பார்ப்பீங்க. அது வரைக்கும் எஸ்பி ஈஸியாக வந்துருக்கும். நம்ம வண்டி வந்து ஆல்மோஸ்ட் 4 years ஆயிடுச்சு. 2020னா இப்போ 2025 நவம்பர் வந்து 5 years 4 years ஆயிடுச்சு. நல்லா தான் ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் வண்டி நின்று இருக்குது. எப்படி நின்று இருக்குன்னா, செயின் அருந்துலாம் நின்று இருக்குது. அந்த மாதிரி கியர் கட் பண்ணி ஓட்டுறேன். அது ரைடிங் பிஹேவியர், என்னோட தப்பு தான் அது. பட் மற்றபடி வேறு எந்த பிரச்சனை வந்து இது வரைக்கும் பெருசாக நின்றதே கிடையாது. அதே மாதிரி இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக தான் வாங்கியிருக்காரு. கலர் வந்து மேட் கலர் வேறு. இவர் வண்டி ஏஜ் ஆகிறதே நம்மளுக்கு தெரியாது. ஒரு பாலிஷ் ஒன்று போட்டார்னா வண்டி புதுசு போல் இருக்கும். அதே நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ அதான் நீங்கள் கிளாஸியஸ் மேட் ஃபினிஷ் அந்த மாதிரி எடுக்கிறீங்களா, இட்ஸ் ஆல் அப் டு யூ. அந்த கலர் ப்ரிஃபரன்ஸில் வந்து பீப்புள்ஸ் சாய்ஸ் தான். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதில் நிறைய நான் உளறேன்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் டைம் நிறையா இம்ப்ரூவ் பண்ணுறேன். நான் வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போடணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் சிலது தப்பாக சொல்லியிருந்தாலும் அதே சொல்லுங்கள். ஐ வில் சேஞ்ச் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ கைஸ். ஆதித்யா சைனிங் ஆஃப். கைஸ் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று, இது வந்து 2024 மாடலில் இன்னொரு மாடலில் விட்டுட்டாங்க. நான் எதை ஃபைனல் டிசிஷன் சொன்னேன்னா, இந்த ஜென்ரேஷன் அப்படியே மாறுது. எஸ்பியில் Gen 2 மாதிரி வந்துடுச்சு. ஃபேஸ்லாம் மாறிடுச்சு, ஃபேஸ் லிஃப்ட் பண்ணிட்டாங்க, ரியர்லாம் மாற்றிட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் டிஎஃப்டி ஸ்க்ரீனே கொடுத்துட்டாங்க. வயிற்றுச்சலாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறதுங்க. ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட் அதிகமாகிடுச்சுல. இப்போது 1,35,000 வருதுன்னு நினைக்கிறேன் ஆன் ரோட். இப்போ 96,000 வாங்குறது எங்கே, 1,35,000 40,000 எங்கே இருக்குது.